மூவியோட ஸ்டார்டிங்ல யாராலையுமே பிடிக்க முடியாம இருக்கிற ஒரு பறவைய ஹீரோ பிடிச்சிடுறான். அந்த பறவை தான் சிறப்பற்றிருக்கோன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுது. அந்த கண்ணீர் ஹீரோவோட ஷூல பட்ட உடனே ஷூ ஓட்டையாகிடுது. தெரியாம உன்னை பிடிச்சிட்டேன், நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பறவைய ரிலீஸ் பண்றான் ஹீரோ. அந்த பறவையும் சுதந்திரமா அங்க இருந்து பறந்து போயிடுது. போறப்போ எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சோ இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொல்றான். பதிலுக்கு அந்த பறவையும் ஒரு ரெக்கையை அவங்கிட்ட கொடுத்துட்டு போகுது. அந்த ஒரு ரெக்கையோட ஹீரோவும் ஊருக்குள்ள வந்து நிக்க, அப்போ அந்த ஊர் ராஜா அந்த அதிசய பறவையை நீ பார்த்திருக்க, மனசு கேட்காம விடுவிச்சும் இருக்க, யாருக்கு அதுல பூ சுத்துறன்னு ராஜா சொல்ல, நீங்க நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இதுதான் அந்த பறவையோட ரெக்கைன்னு எடுத்து காட்ட, அத ராஜா பார்த்துட்டு இது ஒரு சாதா ரெக்கை, வெட்டுங்க இவன் தலையன்னு சொல்ல, அப்போன்னு பார்த்து மழை பெய்யுது. அந்த சாதா ரெக்கை அதிசய ரெக்கையா மாறுது. அதே நேரம் அந்த அதிசய பறவையும் வருது. அந்த ஊர் மக்களும் அதை பாக்குறாங்க. மன்னரும் அந்த ஹீரோவை நம்புறாரு. மக்களே ஒத்துக்கிட்டதுனால அந்த ஹீரோவை நாட்டோட இளவரசனாவும் ஆக்கிடுறாங்க.